உன்னகம் அமர்ந்தே ஏறிய உன்னகம் அமர்ந்தே ஆலய வீடம் அடைந்தேன் நானும் அர்ப்பண பொருளாய் மாற. பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பெயரா கூடிடுவோம் இணைந்தே பலியர்ப்பணிப்போம். அனைவரும் புறவாயிடுவோம் புதிதாய் பீடம் அமைத்திடுவோம் குருவின் அன்புடன் பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளைவோ அவரது பெயரால் கூடிடுவோம் இணைந்தே பலியர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி நம்பிக்கையும் என்றென்றும். விண்ணில் வாழும் தந்தை திருப்பெயர் தூயதெனப்படுக மண்ணில் மலருக உமதாட்சி தூயவர் நீரே தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையும் நிகரில்லா திருமாட்சியினார் விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே என்றும் தூய்மையடைந்தனவே
விண்ணில் வாழும் தந்தையும் திருப்பெயர் தூயதன படுக. மண்ணில் மலருக உமதாட்சி, உம் திருவுள்ளம் நிறைவுறவே. வானக மதிலே என்பதுவோ புவியிலுமாகுக திருவுள்ளம். வேண்டும் உணவை பிள்ளைகளா எங்களுக்கின்று வழங்கிடுவே. பிறரை நாங்கள் பொறுத்தது போல் எங்கள் பிள்ளைகள் பொறுத்தருளும். பாவ கடனை போக்கியமை மன்னித்தருளும் கருணையுடன். சோதனைகளிலே ஒருபோதும் நாங்கள் விழாமல் தாங்கிடுவே. தீயோன் பிடியிலிருந்தம்மை நீரே கனிவுடன் காத்திடுவே. ஏனெனில் அரசும் வல்லமையும் எல்லாம் ஆட்சியும் எப்போதும் உமக்கே உரியது ஆண்டவரே. ஆமென் ஆமென் என்றென்றும். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியின் மூவருக்கும் புகழுண்டாகுக தொன்று முதல் ஆமென் ஆமென் என்றென்றும். விண்ணில் வாழும் தந்தையும் திருப்பெயர் தூயதன படுக. மண்ணில் மலருக உமதாட்சி, தூயவர் நீரே தூயவரே. விண்ணில் வாழும் தந்தையும் நிகரில்லா திருமாட்சியினார் விண்ணும் மண்ணும் நிறைந்தனவே. என்றும் தூய்மையடைந்தனவே. வானவர் மன்னவர் சேர்ந்தினிதே ஆனந்தமுடன் பாடிடுவர். தூயவர் நீர்தாம் என்றென்றும். தூயவர் நீரே தூயவரே. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம் திருமகன் மெசியாவின் மனிதராதல் வழியாக நீருமது மீட்பின் வாக்குறுதியை நிறைவேற்றியதை எண்ணி உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். மெசியா வழி எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி இறை மக்களின் நிலைக்கு உயர்த்திய உமது மேலான இரக்கத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக ஒப்பு கொடுக்கப்படும் இத்திருப்பலியை தகுதியுடன் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். ஆண்டவரே பரசேனும் புகழை என்றும் பாடிடுவேன். இறைவா உந்தம் திருப்பெயரை போற்றிடுவேன் நான் எந்நாளும்.
வாழ்த்திடுவே. ஆண்டவர் மாட்சி நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும் தந்தே தகுதியும் தந்தோனம் ஆண்டவர் தம் புகழ் ஆடிடுதல். புகழ்வோம் அவரது திருப்பெயரே, இறைவன் புகழற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களை இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரே கருணை கடலாவார். விண்மீன்களை எண்ணியவர் வானில் நிலை பெற செய்கின்றார். பெயரிட்டவையை அழைக்கின்றார். செல்லும் பாதை வகுக்கின்றார். இறைவன் வல்லவர் உன்னதரும் எல்லையில்லாரி உள்ளவரும் எளியோரை கை தூக்கிடுவார். தீயோர் தம்மை அடைத்திடுவார். மக்களிரங்கள் நடுவினிலே உம் புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் உம் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிய மூவர்க்கும் புகழ் உண்டாகுக தொன்று முதல். ஆமென், ஆமென் என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் மறுமணம் எங்களில் வீசவும், உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மாட்சிப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். உன்னை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இயேசுமெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம்.
நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா ஆழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாவிங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாவழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற வல்லவர் இறையை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி. இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும்.
இறைவா நீரே தூயவரே வல்லவர் நீரே தூயவரே இரவாதவரே தூயவரே எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமு வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் இரவாதவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசியளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியராக இறைவா என்றென்றும். ஆமென். சகோதர சகோதரிகளை, நீங்கள் அமர்ந்து கவனமாக கேளுங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. 21ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். கடவுள் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார். அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அப்பொழுது சாரா, கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்றும் சொன்னார். மீண்டும் அவர், சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று ஆபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா? ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார். அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவனமாக கேளுங்கள். இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்கள். அதிகாரம் 40 1 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்கள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் ஆண்டவர். எருசலேமிடமிருந்து இனிமையாக பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காய் வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காய் நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும், கோலனானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்று ஒரு குரல், எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர், அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போ, பூது வதுங்கி விழும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர், புல் உலர்ந்து போ, பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலையில் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் உரத்த குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலோடு வருகின்றார்.
அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்மோடு எடுத்து வருகிறார். அவர் வெற்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையில் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இறைவனாகிய ஆண்டவருக்கு புகழ். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் இறைத்தன் மீதுமான உமது கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூயாவியாராகிய இறைவா, என்றென்றும் ஆமென். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 26 முதல் 31 வரை உள்ள இறைவார்த்தைகள். மெஸ்ஸியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. அதிகாரம் 1, 26 முதல் 31 வரை உள்ள இறைவார்த்தைகள். எனவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாயதனை வடித்திடுவேன் நான். எங்கென்னாவும் வருக விகையில் எழுதும் கோல் போலாகின்றதே. தந்தை, திருமகன், தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். தொன்று தொடங்கி இன்றும் என்றும் அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் அது ஆன்மாவுடனும். புனித லூக்கா அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 57 முதல் 66 வரை. புனித லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 57 முதல் 66 வரை உள்ள இறைவசனங்கள். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள்.
சக்கரியா என்ற அதன் குழந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுது அவரது வாய் திறந்தது, கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினார். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். திருப்பாடல் 145:9. வாக்குறுதிகளில் நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் சக்கரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு தான் சொன்ன வாக்குறுதியின்படி ஒரு மகனை கொடுக்கின்றார், ஒரு புதல்வரை கொடுக்கின்றார். யூத குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் பெரிய கொண்டாட்டம். காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண் குழந்தை கிடைக்கிறது கடவுளின் பாக்கியம் என்று நினைத்த ஒரு காலம். பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த காலத்திலும் இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி வருது. காரணம், பெண்கள் அளவு எண்ணிக்கை குறைவாக வந்துட்டே இருக்கு. அதனால இப்போதுள்ள மனப்பான்மை சிந்தனைகள் வித்தியாசம் உண்டு. இருந்தாலும் ஆண் குழந்தை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. பழைய ஏற்பாடில் நாம் வாசித்திருக்கின்றோம், குழந்தை பிறந்து 8ஆம் நாள் விருத்த சேதனை செய்யும் பெயர் சூட்டும் விழா நடைபெறும். அது பெரிய கொண்டாட்டம், உறவினர்கள் எல்லோரும் வருவார்கள். அப்படி அவர்கள் பெரிய கொண்டாட்டம் நடத்தும் போதுதான் அவர்களுடைய உறவினர்களுடைய பேர் அல்லதுனா அப்பா பேரு, தாத்தா பேரு, இப்படிப்பட்ட பேரு, இவர்களுடைய பேரு தான் குழந்தைக்கும் கொடுப்பார்கள். அதற்கு காரணம், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஆண்டவரோடு இணைந்ததாக இருந்தது. அவர்களுக்கு கொடுக்கின்ற பெயர்கள், அது பழைய ஏற்பாடில் உள்ள பெயர்கள் எல்லாம் பார்க்கும்போது அதற்கு எல்லா பெயருக்கும் ஆண்டவரோடு இணைந்த அர்த்தங்கள் உண்டு. எல்லா பெயருக்கும், அதாவது குழந்தை பிறக்கும் போது தாய் அல்லது அடுத்து நிற்கின்றவர்கள் ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தைக்கு பேரு ஆண்டவருக்கு நன்றி அப்படியுள்ள பேரு கொடுப்பாங்க. இல்லைன்னா குழந்தை பிறந்த உடனே ஆண்டவரின் கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தைக்கு ஆண்டவரின் கிருபை என்று பெயர் கொடுப்பாங்க. இப்படிதான் அந்த காலகட்டத்தில் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனம். விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனம். நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகள். நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். அப்படி என்றால் ஒரு குழந்தைக்கு பெயர் ஆண்டவரோடு இணைந்த பெயர் கொடுக்கும் போது ஆண்டவரை நினைவு கூறும். அந்த குழந்தை எப்போதெல்லாம் நாம் கூப்பிடுகிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரை நினைவு கூறுவோம். அப்போது இறைவார்த்தைப்படி நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன்.
சக்கரியா என்ற பெயரின் பொருள் என்ன? ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், அதுதான் சக்கரியா என்ற பெயரின் பொருள். ஆண்டவர் எது நினைவு கூர்ந்தார்? ஓர் புதல்வரை அவருடைய முதிய வயதில் கொடுப்பார் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத கண்ணீரில் தவித்த ஒரு குடும்பத்தின் வேதனையை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் அவருக்கு ஒரு புதல்வரை கொடுக்கின்றார். 400 ஆண்டுகளாக மீட்பருக்காக ஆண்டவரிடம் வேண்டுகின்ற இஸ்ரேல் மக்களின் அழுகுரலை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். அதுதான் ஆண்டவர் வாக்குறுதி அளித்தபடியே இந்த குழந்தையை அவர்களுக்கு அளிக்கின்றார். எல்லா பெயருக்கும் ஒரு பொருள் உண்டு. நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயரை கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக நம்முடைய பழக்கம் ஒரு மாடர்ன் பெயராக இருக்கலாம். இரண்டாவதாக யாருக்கும் அது சொல்ல முடியாததா இருக்கலாம், ஈஸியா சொல்லக்கூடாது. பாட்டி தாத்தா எல்லாம் அந்த பேரு சொன்னா பாட்டி தாத்தாக்கு இருக்கிற பல்கள் எல்லாம் தெரிச்சு போயிடும். அப்படியுள்ள பேராக இருக்கும். அது ஒரு சும்மா சொல்லுவாங்க, மார்டின் கிறிஸ்டினா தம்பதிகளுக்கு ஒரு மகன் பிறந்தார். அவருக்கு மார்டினுடைய மாயும் கிறிஸ்டினாவுடைய கிரீயும் சேர்த்து மாக்ரி என்று பெயர் கொடுத்தார்கள். இப்படியாக இருக்கும் இப்போதுள்ள பெயர் கொடுக்கின்ற ஒரு நிலைமை. அல்லன்னா நாகர்கோவில் இருக்கும்போது ஒரு பெயர் கேட்டதாகும். அந்த பிள்ளை இடையில் உள்ளவர், 3 பிள்ளைகள் உண்டு, அதுல இடையில் உள்ளவர். அவனுக்கு பெயர் கொடுத்தாங்க அட் மிடில் சன். இப்படி வித்தியாசமாக பெயர் கொடுக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஒரு அர்த்தமும் இருக்காது. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்க ஃபாதருடைய பெயருக்கு ஏதாவது அர்த்தம் உண்டாகும் இல்லதா? அவங்களுக்கு தெரியாது. அஜின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. நான் சும்மா ஒரு அர்த்தம், ஒரு ஆறுதலுக்கு நானே ஒரு அர்த்தம் கொடுத்தேன். ஜின்னு சொன்னா என்னது? ஜின்னு சொன்னா என்ன? ஈவிள். ஜின்னு சொன்னா ஈவிள். அஜின்னு சொன்னா நோ ஈவிள். ஜின் நோ ஈவிள், നോട്ട് ഈവിൾ அப்படின்னு சும்மா ஒரு அர்த்தம் கொடுத்தேன். ஆனா நம்முடைய பெயர்கள் எல்லாம் இப்படி பார்க்கும்போது ஒரு அர்த்தமும் இருக்காது. ஆனா பெயர் கொடுக்கும் போது ஆண்டவரை நினைவு கூறும் அளவுக்கு நாம் பெயர் கொடுக்க வேண்டும். காரணம், ஆண்டவரை நினைவு கூறும் போது அந்த குழந்தைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போதெல்லாம் அந்த பெயர் கூப்பிடும் போதோ அப்போதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அப்படின்னா இனி பெரிய நெட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணி பெரிய பெரிய பெயர் கொடுக்க நேரமே கொடுத்தவங்களுக்கு இனி வாய்ப்பு இல்லை. அடுத்து பேர பிள்ளைகள் பிறக்கும் போது உங்களுக்கு வாய்ப்புண்டு. நெட்டில் எல்லாம் சர்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. குழந்தைகளுக்கு பேர் கொடுக்கும் போது ஒரு புனிதருடைய பெயர் கொடுங்க. காரணம், அந்த புனிதரை போல் வாழ்வதற்கு அந்த பெயரே காரணமாக மாறிவிடும். புனிதருடைய பேர் கொடுங்க. அல்ல பழைய ஏற்பாடில் நிறைய இறைவாக்கினருடைய பேருண்டு. ஜோயல், எலைஜா, இப்படி എന്നുള്ള പേരുകൾ ഉണ്ട്. ഇനി ഏഞ്ചൽ എന്നുള്ള പേര് കൊടുக்கலாம். മാലാഖമാർ, இந்த வானதூதர்களுடைய பேர் கொடுக்கலாம். ஏஞ்சல் அது கொஞ்சம் மாடர்னா மாற்றியும் கொடுக்கலாம். ஏஞ்சல் എന്നുള്ള பேர் ஏஞ்சலினா, ஏஞ்சலின் அப்படின்னெல்லாம் கொஞ்சம் மாடர்ன் ஆയിട്ട് வேணும்னா அப்படியும் கொடுக்கலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஆனா ഇതൊന്നും இல்லாம சில எப்படியாவது ஒரு மாடர்னாக இருக்கணும்னு சில பெயர்கள் ஈவில் அந்த இஃபெக்ட் உள்ள பெயர்கள் உண்டு. அது இப்ப சொன்ன பாதி பேருக்கும் பேர் அப்படிதான் இருக்கும். அதனால ஆனா பல பெயர்களுக்கும் நாம் தெரியாமலே அதற்கு நெகட்டிவ் மீனிங் உள்ள பெயர்களாகவும் கொடுக்கிறது. நெகட்டிவ் மீனிங் உள்ளது நம்முடைய பங்கிலும் உண்டு എന്നുള്ളത് உண்மைதான். ஆனா பேரு சொல்லல. நிறைய பேர்களுக்கு அந்த பொருள் பார்த்தால் நெகட்டிவ் மீனிங் உள்ள பெயர்கள் உண்டு. அப்போது நெகட்டிவ் மீன் உள்ள பேரு நாம் கூப்பிடும் போது அந்த நெகட்டிவ் ஈவில் எஃபெக்ட், அந்த அழகையின் தாக்குதல் தான் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அதனால பெயர் கொடுக்கும் போது நாம் என்னென்ன காரியங்கள் நினைவு கூற வேண்டும், ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னா, ஒரு குழந்தைக்கு பெயர் கொடுக்கும் போது அந்த குழந்தை யாராக மாற வேண்டும், அந்த குழந்தையின் இலக்கு என்ன என்று
புரிந்து கொண்டு நாம் அவருக்கு பெயர் கொடுக்க வேண்டும். இயேசுவும் தம் சீடருக்கு பெயர் கொடுத்தது நாம் பார்க்கிறோம். சீமோனை பேதுரு என்று பெயர் கொடுத்தார். இயேசுவும் பெயர் சொல்லி அழைக்கின்ற, ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர். அப்படி பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு சீடருக்கும் பெயர் கொடுக்கின்றார். அப்படி என்றால் அந்த கிறிஸ்தவ தன்மையுள்ள அல்லது புனிதர்களோடு இணைந்த, இயேசுவோடு இணைந்த, வானதூதர்களோடு இணைந்த பெயர்கள் நாம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 43ஆம் அதிகாரம் முதல் இறைவசனம். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஏசாயா இறைவாக்கினர் நூல் 43ஆம் அதிகாரம் முதல் இறைவசனம். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். பெயர் சொல்லி அழைக்கின்றவர் நம் ஆண்டவர். யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவார். பெயர் சொல்லி ஆண்டவர் நம்மை கூப்பிடுவார். அடுத்ததாக நாம் குழந்தைகளுக்கு பெயர் கொடுக்கும் போது அந்த பெயர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பெயராக இருக்க வேண்டும். டு glorify God. ஒவ்வொரு பெயரும் நாம் கூப்பிடும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அதாவது நேரமே நான் சொன்னது போல, குழந்தை பிறக்கும் போதே அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அதே குழந்தையுடைய பெயராக மாறிவிடும். அதுதான் எப்போதெல்லாம் அந்த குழந்தையை நாம் பெயர் சொல்லி கூப்பிடுகிறதோ அப்போதெல்லாம் அந்த பெயரே ஒரு ஜெபமாக மாறும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஜெபமாக மாறும். விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனம். நான் என் பெயரை நினைவுபடுத்தும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இழந்து போன வாய்ப்பை இனி அடுத்த ஒரு ஆளுக்கு பெயர் கொடுக்கும் போது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கும் போது, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கும் போது, உங்களுடைய நண்பர்களுக்கு பெயர் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் கொடுக்கும் போது அது ஆண்டவரோடு இணைந்த ஒரு பெயராக இருக்கணும். இரண்டாவது, பாட்டி தாத்தாமாருக்கும் கூப்பிடக்கூடிய பெயராக இருக்கணும். அப்படி நல்ல கிறிஸ்தவ தன்மையுள்ள பெயர் கொடுக்கும் போது அந்த குழந்தையை நாம் கூப்பிடும் போதெல்லாம் அந்த ஆசீர் அவனுக்கு கிடைக்கும், அவருக்கு கிடைக்கும். அதுபோல் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகின்ற, ஆண்டவரை அறிக்கையிடுகின்ற ஜெபமாக அது மாறிவிடும். இந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவரின் கைவன்மை அந்த குழந்தையிடம் இருந்தது. எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது அந்த குழந்தைக்கான ஒரு திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. அந்த திட்டத்தின்படி அவரை வளர்த்தி ஆளாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. அதுபோல் குழந்தைகளுக்கு இன்ன பெற்றோர் என்று அது ஆண்டவர் அளித்த தானம், ஆண்டவர் அளித்த கொடை பெற்றோர்கள். இந்த பெற்றோருக்கு தான் நாம் பிறக்க வேண்டும் என்று நாம் நினைத்தபடி அல்ல, ஆண்டவர் நினைத்தபடி நாம் இந்த பெற்றோருக்கு பிறந்தோம். அப்படின்னா பெற்றோரையும் மதித்து வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமை பிள்ளைகளுக்கும் உண்டு. இந்த நற்செய்திப்படி நாம் 2 காரியங்கள் நினைவு கூறுவோம். முதலாவதாக, குழந்தைகளுக்கு பெயர் கொடுக்கும் போது கிறிஸ்தவ தன்மையுள்ள பெயர்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவரின் கைவன்மை அந்த குழந்தைக்கு உண்டு. ஆண்டவரின் திட்டத்தின்படி அவர்களை வளர்த்தி ஆளாக்க வேண்டும். இப்போது ஆயரின் சுற்றுமடல் வாசிக்க கேட்போம்.
எல்லோரும் ഒന്ന് ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட்டாக, தலையெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஆயர் சுற்றுமடல். ஈசோ மிசியாவில் அன்புக்குரிய அருட்தந்தையரே, அருட் சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் ஈசோ மெசியாவிடமிருந்தும் அமைதியும் அருளும் உருத்தாகுக. திருச்சபை ஒரு அன்பின் சமூகம் எனவும் ஒன்றிணைத்து பயணிக்கும் குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற அறிவுரைகள் இக்காலகட்டத்தில் அதிகமாக கலந்துரையாடப்படுகிறது. சபையில் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இணைந்து பயணிக்கும் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று கூறுவதன் பொருள் இதுவே. ஒன்றிணைப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு இவைகளில் வேரூன்றி நின்று திருச்சபை ஒன்றிணைத்து பயணிக்கின்ற ஒரு அன்பின் சமூகமாகும் போதுதான் அது கூட்டொருங்கிய திருச்சபை ஆகிறது. இவ்வாண்டு அக்டோபர் மாதம் ரோமில் நடைபெற்ற ஆயர் பேரவையின் முக்கிய கருத்தும் இதுவாக இருந்தது. நமது மறைமாவட்டத்தை இப்படிப்பட்ட அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பும் முயற்சியை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றோம். கடந்த செப்டம்பர் மாதம் 28 முதல் 30 வரை நடந்த மறைமாவட்ட மாமன்றத்தின் மறைமாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக பங்கேற்க வேண்டும் என்ற திட்டம் போடப்பட்டிருந்தது. அதற்கான தயாரிப்பில் மறைமாவட்டத்திற்குட்பட்ட எல்லா நிலைகளிலும் செயல்படும் மக்களின் கருத்துக்களை கேட்கவும் கருத்துரையாடவும் தேவையான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மறைமாவட்ட மாமன்றத்தின் நிகழ்ச்சி நிரல் தயார் செய்து அதன் பிரதிநிதிகள் அதன் அடிப்படையில் குருக்களும் துறவிகளும் பொது நிலையினரும் ஆகிய சுமார் 70 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட மறைமாவட்ட மாமன்றத்தில் திறந்த மனநிலையுடன் கருந்துரையாடல்களும் கருத்து பரிமாற்றங்களும் நடத்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. மறைமாவட்ட ஒட்டுமொத்த மக்களின் குரல் இம்மாமன்றத்தில் ஒலித்தது. மறைமாவட்டத்தின் வரலாற்றின் முதலாக நடந்த இம்மாமன்றம் வெற்றியடைய எல்லாவித ஆயத்தங்களும் நடத்திய பொறுப்பாளர்களுக்கும் ஜெபம் வழியாக ஆறுதலளித்த உங்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நான் நன்றி கூறுகின்றேன். தக்கலை மறைமாவட்டத்தின் ஒற்றுமையினுடையவும் கூட்டு பொறுப்பினுடையவும் கொண்டாட்டத்தின் வெளிப்படுத்தலாய் மாறிய மாமன்றம் சீரோ மலபார் திருச்சபையின் பணியும் வாழ்வும் காலத்துக்கு சூழலுக்கேற்ப தக்கலை மறைமாவட்டத்தில் கால சூழலுக்கேற்ப தக்கலை மறைமாவட்டத்தில் என்ற முக்கிய தலைப்பை அடிப்படையாக கொண்டு நமது கிறிஸ்தவ வாழ்வு, விசுவாச பயிற்சி, சபையின் பிறன்பு பணிகள், மறைபரப்பு திருத்தொண்டு பணிகள், தகவல் தொடர்பு சாதனங்களின் நவீன முறையிலான பயன்பாடுகள், மறைமாவட்டத்தின் விரிவாக்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் பலவிதமான செயல்பாடுகள், இன்றைய அரசியல் மற்றும் சமூக சூழ்நிலைகளில் கத்தோலிக்க விசுவாசிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகள் போன்றவை இம்மாமன்றத்தில் முக்கிய கருத்துக்களாக அமைந்தது. இம்மாமன்றத்தின் வழியாக உருவான கருத்துக்கள் மறைமாவட்டத்தின் செயல் திட்டங்களாக இனிவரும் நாட்களில் வெளியிடப்படும். அதற்கு முன் கூட்டத்தின் முக்கிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் இதை எழுதுகிறேன். இனி கூறப்படும் கருத்துக்கள் மறைமாவட்டத்தின் ஒட்டுமொத்த குரலால் ஏற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். 1. நம்பிக்கை வாழ்வை புதுப்பித்தல். நன்முறையில் செயல்படும் ஒரு விசுவாச பயிற்சி முறை நமது மறைமாவட்டத்தில் உண்டு. எனவேதான் ஆழமான அருளடையாள வாழ்வும் இச்சமூகத்தின் முன்வரிசையில் நின்று பணியாற்ற ஏராளமான பொதுநிலையரும் துறவத்தாரும் பங்கு பணியாளர்களும் நமக்கு கிடைத்துள்ளது. நம் குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பதும் அதனால்தான் என புரிந்து கொள்ள முடிகிறது. எனினும் இக்காலகட்டத்தின் தேவைகளை புரிந்து கொள்ள பல மாற்றங்களை மறைக்கல்வியில் கொண்டு வர வேண்டியது கட்டாயம் என மாமன்றம் கருத்துரையாடல் செய்தது. இதயத்தாலும் மனதாலும் கடவுளை அன்பு செய்ய பிள்ளைகளுக்கு நாம் உதவ வேண்டும். இறை வார்த்தைகளையும் நற்கருணை நாதரையும் உள்ளார்ந்த உணர்வுடன் ஏற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். சபையில் ஈசோவை ஏற்றுக்கொள்ள தகுந்த முறையில் இளையோருக்கும் முதியோர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். இதை நிலைநிறுத்த பலவிதமான பயிற்சிகளும் வகுப்புகளும் கருத்துரையாடல்களும் பங்கு மறைவட்டம் மறைமாவட்டம் சார்பாக பக்த இயக்கங்களின் தலைமையில் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் துறவரத்தாருக்கும் பங்கு பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும். அடிக்கடி நடத்துகின்ற போட்டிகளும் நிகழ்வுகளும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சிகளும் ஆர்வமும்
நம்பிக்கை பயிற்சிகளுக்கு தடையாக அமைகின்றனவோ என மாமன்றம் ஆழமாக சிந்தித்து கலந்துரையாடியது. நமது மறைக்கல்வி வகுப்புகளில் மாணவர்களுக்கு இறை அனுபவத்தை அளிக்கக்கூடிய ஜெபத்திற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். மாணவர்கள் திருப்பலியில் பக்தியுடன் கலந்து கொள்ள தொடர் பயிற்சிகள் அளிக்க வேண்டும். நம்பிக்கை பயிற்சியை அளவிட வேண்டிய மாணவர்களின் அறிவை அளந்து கொண்டல்ல, மாறாக அவர்களின் நம்பிக்கை வாழ்வின் ஆழத்தையும் அகலத்தையும் பலத்தையும் ஆராய்ந்து கொண்டு அளவிட வேண்டும். எனவே குடும்ப உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த பங்களிப்பு விசுவாச பயிற்சியில் தேவைப்படுகிறது. குருத்துவ துறவற வாழ்விற்கான அழைப்புக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் வழங்க வேண்டும். 2. திருத்தொண்டு பணியில் பொது நிலையரின் பங்கு. சபை இயல்பிலேயே திருத்தொண்டு பணியாற்றி வருகின்றது. ஆகவே நற்செய்திக்கு சான்று பகரும் கிறிஸ்தவ வாழ்விற்கு மக்களை ஈர்த்து கொள்ளவும் இறை வார்த்தையை பறைசாற்றும் உரிமையையும் கடமையையும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு நபருக்கும் உண்டு. நமது மறைமாவட்டத்தில் விரிவாக்கப்பட்ட பல திருத்தொண்டு பணி பகுதிகளையும் நேரடியாக சந்தித்து நற்செய்தி பறைசாற்றுதல் இன்றைய அத்தியாவசியமாக உள்ளது. மீட்பின் நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் கேட்பதற்கான உரிமைகளை பற்றியும் மாமன்றத்தில் ஆழமான படிப்பினைகள் நடத்தப்பட்டு மரபரப்பு பணிக்காக முன்வரும் பொது முயற்சிகளை தொடர்ந்து செய்ய உடனின்று அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய வேண்டியதை பற்றி மாமன்றம் ஆலோசித்தது. நற்செய்தி பணிக்கு ஆர்வமுடைய பொதுநிலையரை கண்டுபிடித்து அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தேவையான பயிற்சியும் வழிகாட்டுதல்களும் வழங்கி ஆவியானவரின் அருள்கொடைகளால் நிரப்பப்பட்டு நற்செய்தி பணிகளுக்காக இவர்களை அனுப்பி வைக்க இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பொது நிலையத்தை உள்ளடக்கி திருத்தொண்டு பணி குழுவானது உடனடியாக உருவாக்கப்பட்டது. விருப்பமுள்ள எல்லா பொது நிலையத்தையும் நான் இதற்காக அழைக்கின்றேன். மக்களின் கலாச்சாரம், மொழி, வாழ்க்கை முறை இவை தெரிந்திருப்பதால் சாதாரண மக்கள் மத்தியில் எளிதாக நுழைந்து தியாக மனநிலையுடன் செயல்பட முடியும். அதனால் திருத்தொண்டு பகுதிகளுக்கு சென்று தங்கி பணியாற்ற நமது பொது நிலையர் முன்வர வேண்டும். ஒவ்வொரு பங்கும் பிறன்பு பணிகளின் மையமாக அமைய வேண்டும். தொடர்ச்சியான கலந்துரையாடல்களும் பகிர்வும் நம்மிடையே உள்ள பொறுப்புகள் தொடர்பான சிந்தனைகளை தூண்ட வேண்டும். திருத்தொண்டு பணிகள் பற்றிய எண்ணங்களை அதிகப்படுத்த வேண்டும். திருத்தொண்டு படித்தளங்களை அன்பு செய்யும் எண்ணங்கள் குடும்பத்தில் மலர வேண்டும். திருத்தொண்டு பணிக்கான ஜெபங்களும் சேவைகளும் தினந்தோறும் உங்கள் வாழ்வில் ஒரு பகுதியாக மாற வேண்டும். பங்கு தளங்களில் திருத்தொண்டு பணி நிகழ்ச்சிகள் ஏற்படுத்த தேவையான ஏற்பாடுகளை ஊக்கப்படுத்த வேண்டும். எல்லா பங்கு தளங்களிலும் திருத்தொண்டு பணிகளுக்காக ஜெபிக்க ஒரு ஜெபக்குழுவை ஏற்படுத்தலாம். நம்பிக்கை பயிற்சிக்கு பின் இறையியல் வகுப்புகள் வழி விவிலியம், திருச்சபை தந்தையர்கள் போன்ற தலைப்புகளில் அதிகாரப்பூர்வமான வகுப்புகள் கொடுக்கும் திறமை பொதுநிலையருக்கு அளிக்க வேண்டும். அதற்கு தேவையான பயிற்சி பட்டறைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். நற்செய்தி பறைசாற்றுவதற்கு மறை மாவட்டம் ஒன்றிணைத்து முயற்சிக்க வேண்டும். 3. சீரோ மலபார் திருச்சபையின் சக்தியின் உறைவிடம். ஒரே நேரத்தில் திருச்சபை மனத்தன்மையும் இறைத்தன்மையும் உடையது என்பதே திருச்சபையின் ஒற்றுமையின் அடையாளம். திருச்சபை சமூகத்தில் இந்த மனிதத்தன்மையை அடிப்படையாக கொண்டு மட்டுமே ஆர்வமுடைய திருத்தொண்டு பணிகளை செய்ய முடியும். நம்பிக்கை சமூகம் சக்தி பெறாவிட்டால் எல்லா இறைமக்களின் உரிமைகளையும் கடமையுமான நற்செய்தி பணியை ஆர்வமுடன் தொடர இயலாமல் போகும். நமது மாணவர்களுக்கும் இளையோருக்கும் சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் உருவாக்கவும் தொடர்ச்சி அளிக்கும் வகையில் வாழ்க்கை வழிகாட்டி முகாம் நடத்திட வேண்டும். அரசு அலுவலகங்களிலும் பொது நிறுவனங்களிலும் நமது பொது நிலையரின் பங்கேற்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதுபோலவே மனசாட்சியும் சேவை மனநிலையும் உடைய அரசியல் தலைவர்கள் நம் கூட்டத்திலிருந்து தோன்ற வேண்டும். சரியான படிப்பினைகள், தேடல்கள் இவற்றின் அடிப்படையில் இப்படிப்பட்ட அறிவுடைய பணிகளை செவ்வினை செய்ய ஆற்றல் படைத்தவர்களை மறைமாவட்ட அளவில் ஆயத்தப்படுத்த வேண்டும். மேல் குறிப்பிட்ட 3 தலைப்புகளின் அடிப்படையில் மறைமாவட்ட மாமன்றம் எடுத்திருக்கும் தீர்மானங்களை கடைபிடிக்க உங்கள் ஒத்துழைப்பும் ஜெபங்களும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
உலகின் ஒளியும் நிலத்தில் உப்புமாக மாறி இயேசுவுக்கு சான்று பகிர்ந்து இணைந்து பயணிப்போம். முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுடைய நலனில் கவனம் செலுத்துவதும் இறை மக்களின் கடமையாகும். இக்குறிக்கோளை முன்வைத்து திருச்சபையின் நியமப்படி 2022 ஆண்டு மே மாதம் 1ஆம் நாள் முதல் குருக்களுக்கான தக்கலை குருக்களின் நல கூட்டமைப்பு TPWA நமது மறைமாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. நோயால் பாதிக்கப்படும் குருக்களின் பராமரிப்பு, அவர்களுக்கு தேவைப்படும் மருந்துகளுக்கான செலவு இவையெல்லாம் இந்த கூட்டமைப்பு வாயிலாக வழங்கப்படும். குருக்கள் தனிப்பட்ட முறையில் இதற்குரிய பங்களிப்பை வழங்குவதுடன் இதற்கான நன்கொடைகளை வழங்குவது ஒவ்வொரு பங்கின் கடமையாகும். இதை புரிந்து கொண்டு எல்லா பங்குகளிலும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த பங்கிலிருந்து குருக்களுக்கு கொடுத்து வரும் ஒரு மாத சிறப்பு ஊதியம் எக்ஸ்ட்ரா இந்த அமைப்பிற்கு வழங்க வேண்டும். நாள்தோறும் செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் குருக்களுக்கு வழங்கும் ஊதியத்திலும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2024 ஜனவரி மாதம் முதல் 12,000 ரூபாய் குருக்களுக்கு வழங்க திட்டம் போடப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப ஒவ்வொரு பங்களும் கொடுக்க வேண்டிய தொகை குருக்களிடம் கூறப்பட்டுள்ளது. நமது மறைமாவட்டத்திற்கான தன்னலமற்ற சேவை பணி செய்கின்ற குருக்களின் நலனுக்காக ஒத்துழைக்க வேண்டும் என உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடையும் புத்தாண்டினுடையும் வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் ஈசோ மிசியாவில் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் SPB ஆயர், தக்கலை மறைமாவட்ட ஆயர், ஆயர் இல்லம் 15/12/2023. சுற்றுமடலை 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பங்குகள் மற்றும் சிற்றாலயங்களில் வாசிக்க வேண்டும். நாம் எல்லோரும் எழுந்திருக்கும் ஜெபத்திற்காக எழுந்திருக்கும். நாம் அனைவரும் மகிழ்ச்சியின் உற்சாகம் என்று ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆதாமின் பாவத்தால் வீழ்ச்சியிட்ட மானிடரின் மீட்பராக வாக்களிக்கப்பட்ட மெசியாவே, எங்களுக்கு பாவ மன்னிப்பும் தந்தரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒரு கால குல முதியவர்கள் அவருடன் எதிர்நோக்கி காத்திருந்த மெசியாவே, அருள் வரங்கள் தந்து உன் திருச்சியை வளப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மீட்பராய் வந்த மெசியாவை ஏற்றுக்கொள்ளும் வகையில் மூதாதையர்கள் மற்றும் இறைவாக்கினர்கள் வழியாக மக்களின் உள்ளங்களை ஆயத்தமாக்கி ஆண்டவரே, அன்றாட வாழ்வில் உம்மை ஏற்று வாழ எங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணக வாசலை எங்களுக்காக திறக்கும் பொருட்டு மனிதரான மெசியாவை உமது வருகையை எடுத்துரைக்கும் ஆற்றலை எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மனிதனின் வழியாக மனித இனத்தை மாட்சிப்படுத்திய மெசியாவை, நீர் எங்கள் குடும்பங்களை இறை அன்பால் வளப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மெசியாவின் திருச்சபை முழுவதுக்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தையும், எங்கள் சபையின் பரிபாலகர் மார் செபாஸ்டியன் ஆயருக்காகவும், எங்கள் உயர் மறைமாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயரையும், எங்கள் தந்தை மறைமாவட்டத்தின் தலைவரான மார் ஜார்ஜ் ஆயரையும் ஏனைய ஆயர்களையும் உமது ஆன்ம கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராகிய மெசியாவே, உமது அருளால் எங்களை மீட்டு உமது அமைதியும் சமாதானமும் எங்களில் பெருக செய்து எங்களை ஆசியால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் நம் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நான் 100 ஆண்டுகள் ஒரு மீட்பருக்காக அழுகுரல் போட்ட இஸ்ரேல் மக்களின் கண்ணீரை ஆண்டவர் கண்டார்.
அவருடைய துன்பங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். வாக்களித்தபடியே மீட்பரை உலகிற்கு வழங்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய துன்பங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நம்முடைய வேதனைகளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். எல்லா துன்பங்களும் துயரங்களும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள், அவர்களை ஆண்டவரின் திட்டத்தின்படி வளர்த்துவேன் என்ற ஒரு தீர்மானம் நாம் எடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கைவன்மை பெற்றவர்கள். கடைசி வரைக்கும் அவர்கள் உம்முடைய கைவன்மையில் நிற்க, உம்முடைய கரம் பிடித்து நடக்க, உமது அருளால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக ஞானத்திலும் புத்தியிலும் இறை பக்தியிலும் வளர்ந்து வர ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா தேவைகளும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நோயால் தவிக்கின்றவர்கள், மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அவதிப்படுகின்ற மக்கள், ஆண்டவரே நீர் தொட்டு குணப்படுத்தியருளும். பலவித காரணங்களால் இன்று திருப்பலியில் வர முடியாதவர்களை ஆண்டவரே எல்லா அருள் வரங்களால் நிரப்பியருளும். இன்று திருப்பலியை வேண்டாம் என்று வைத்தவர்களை நல்ல மனமாற்றத்தை கொடுத்து, ஆண்டவரே இறை அனுபவத்தை கொடுத்து, அவருடைய மனதை தொட்டு உம்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் வேலை செய்கின்ற மக்களை, படிக்கின்ற மக்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அவருடைய வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கிறார். குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். செய்யாத குற்றங்களுக்கு சிறை தண்டனை அனுபவிக்கின்றவர்களை விடுதலை செய்தார். பலவிதமான அடிமை தலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், போதை பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் அடிமையாகின மக்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்தருளும். வேலை வாய்ப்புகளை தேடி வெளிநாடுக்கும் மற்றும் செல்ல இருக்கின்ற மக்களை ஆசீர்வதித்தருளும். நல்ல வேலை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கை எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றியருளும். திருமணத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றவர்களை ஆசீர்வதித்தருளும். திருமண தடைகள் எல்லாம் எடுத்து மாற்றியருளும். திருமணமாகி புது வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்ற ஒவ்வொரு புது தம்பதிகளையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களிடம் ஜெப உதவி கேட்டவர்கள் அனைவருடைய வேண்டுதல்கள் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய பாவக்கரைகள் எல்லாம் துடைத்து எங்களை தூயவர்களாக மாற்றியிருந்தோம். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, உம்மை நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உமது அருளும் ஆசியும் உமது கருணை பெருக்கால் நீர் தேர்ந்தெடுத்தவும் மந்தையான மக்கள் அனைவருடையவும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக தந்தை, மகன், தூய ஆவியாராகிய இறைவா என்றென்றும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். சோதர சோதரிகளே, நீங்கள் கைவித்தலுக்காக தலைவணங்கி ஆசையை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையின் திருத்தூது மரபு கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளில் இருந்தும் அதனை பாதுகாத்தருளும்.
பக்தியுடனும் கவனத்துடனும் தூய்மையுடனும் உமது முன்னிலையில் பணிவிடை புரிய இரக்கம் கூர்ந்து எங்கள் அனைவருக்கும் தகுதி அளித்தருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை உம்முடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை, மகன், தூயாவியராக இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழ்வடலத்தால் முத்திரட பெற்றவர்கள் பக்துடனும் கவனத்துடனும் இம்மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். பாடுவோம் இறைவன் தூயவரே, தூயவரே, என்றும் தூயவரே. தந்தைக்கும் மகன் தூய ஆவிய மூவர்க்கும் புகழென்றும். இறைவனின் தாய் மரியே, தூய யோசேப்பே, பணிவுடன் நிறைத்திடுவோம் புனிதமாய் பலியில். தொன்று முதல் போல் இன்றும் என்றும் ஆமென் ஆமென். மகனின் தூதர்களே, ஒரே மைந்த நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் வேண்டிடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமென் ஆமென். மார்த்தோமாத்தனையே, மறை சாட்சியருடனும் நேரியோர் தம்முடனும் நினைவோம் இப்பலியில். எல்லாம் வல்ல ஆண்டவர் என்றும் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுறுகின்றனரே, உமது
இறை முன்னிலையில் இதய கதவை திறவின் என்றென்றும் நோன்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமா மூவோரிடையவரே தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் அல்ல தந்தையாகிய ஒரே கடவுளை நம்புகின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரே நாங்கள் நம்புகின்றோம். கடவுளின் ஒரே மகனும் படைக்கப்பட்டவை யாவுக்கும் தலைமையரானவரும் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தவரும் படைக்கப்படாதவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மசியாவை நாங்கள் நம்புகின்றோம். அவர் உண்மை கடவுள் என்று உண்மை கடவுள் தந்தையோடு ஒரே பொருளானவர். அவர் வழியாக உலகம் உருவாக்கப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாரால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். இறந்தோரையும் வாழ்வோரையும் தீர்ப்பிட மீண்டும் வர இருக்கின்றார். தந்தையிடமிருந்து புறப்படும் உண்மையின் ஆவியாரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நாங்கள் நம்புகின்றோம். ஒரே புனித திருத்தூதர் வழிவரும் கத்தோலிக்க திருச்சபையை நாங்கள் நம்புகின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இனி முதல் தேயோதோரின் மறை 2வது நற்கருணை பகுதி. நாம் 108 பேஜ் நம்பர் 108 அதில் ஒரு ஃபாலோ பண்ணுங்க. கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் அந்த ஜெபம் வரும்போது 76ஆம் பேஜ் திருப்பி பேக்கில் போனோம். இப்போது பேஜ் நம்பர் 108. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. குலமுதோர்கள் உயிர் பேராயர்கள் மற்றும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள் குருக்கள் திருத்தொண்டர்கள் ஆகியோர் துறவியர் நம் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மிசியாவின் நண்பர்கள் நம்பிக்கையாளர்களுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற நம்பிக்கையாளர் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மிசியாவின் அருளால் இப்பலி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசு முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசி அளித்தருளும். அனைத்துக்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற உம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் வல்லவரும் என்றும் வாழ்பவருமான இறைவா, அனைத்தையும் தோன்ற செய்பவரும் படைத்தவரும் நீரே. அறிய இயலாததும் வர்ணிக்க இயலாததும் மேன்மை மிக்கதுமான செயல்களை செய்யும் மாட்சிமிக்க அரசரும் நீரே. உமது ஒரே மகன் ஆண்டவர் இயேசு மெசியா தமது மனித இயல்பால் நிறைவேற்றிய வியப்புமிக்க அஞ்சுதற்குரிய மீட்பின் திட்டம் வழியாக நீர் எங்களுக்கு புது வாழ்வு அளித்து புதுப்பித்து தூய ஆவியாரே துணையாளராகவும் அளித்தீர். நாங்கள் தகுதியற்றோராயினும் தூயதும் போற்றுதற்குரியதுமான மறைப்பொருள்களை பற்றி அறிந்திடவும் அவற்றை அணுகி வரவும் நிறைவேற்றிடவும் அவற்றோடு ஒன்றாய் கலந்திடவும் உமது அருளால் எங்களை தகுதியுடையோராக்கினீர். உமது ஒரே மகன் அருள் மற்றும் இரக்கத்தின் துணையால் தொடக்க முதல் உமக்கு ஒப்பளித்த அனைவருடனும் இணைந்து உமக்கும் திருமகனுக்கும் தூயாவியாருக்கும் புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் நாங்கள் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, மிசியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை வழங்குங்கள்.
நாம் அனைவரும் மன தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணியுடன் இன்று இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். அஞ்சுதற்குரிய மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழுத்தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை வினுக்கெழுப்பி அமைதியாக ஒரு எண்ணத்துடனும் இறையச்சத்துடனும் நின்று நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறை அன்பும் தூய ஆவிய நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. மூதாதையரா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் என்பவரின் இறைவா மாண்புரு மன்னவரே, திருமுன் நிலையில் உயர்த்துகிறோம். படைப்புக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலி அர்ப்பணிப்போம். நீதியுமாமது தகுதியுமா, நீதியுமாமது தகுதியுமா, நீதியுமாமது தகுதியுமா, நீதியுமாமது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, தந்தை மகனும் தூயாவியாருமாகி உமது தூய பெயரை என்றும் எப்போதும் எல்லா இடங்களிலும் ஏற்று அறிக்கையிடுவதும் ஏத்தி போற்றுவதும் உகந்ததே. ஏனெனில் நீரே கற்புலனாகின்றவையும் கற்புலனாகாதவையுமான அனைத்தையும் படைத்தவரும் அவற்றின் ஆண்டவருமாயிருக்கின்றீர். உமது மாட்சிமிக்க ஒளியும் உள்ளுண்மையின் பிரதியுமான ஒரே மகனும் இறைவனுமாகிய வாக்கு வழியாக விண்ணையும் மண்ணையும் அவையில் வாழும் அனைத்தையும் படைத்து ஒழுங்குபடுத்தினீர். தந்தையாகி உம்மிடமிருந்து வருபவரும் உண்மை ஆவியாருமான தூய ஆவியார் மூலம் படைப்பனைத்தையும் ஆற்றல் படுத்தி தூயதாக்கி உமது போற்றுதற்குரிய இறைத்தன்மைக்கு புகழ்பாக்கள் ஏறெடுக்க அவற்றிற்கு தகுதி அளித்தீர். மூவர் இறைவா, உமது முன்னிலையில் நின்றவாறு ஆயிரக்கணக்கான வானதூதர்களின் அணிகள் ஆனந்தமுடன் உமது திருப்பெயரை பாடி புகழ்கின்றன. ஆண்டவரே, சரிநிகரான வேறுபடுத்த இயலாத மூன்று நபர்களாக இருந்து அறிக்கையிடப்படும் உமது மாட்சிமிக்க தூய்மையின் முன்னிலையில் வானோர் யாவரும் என்றும் புகழ்பாக்கள் ஏறெடுக்கின்றனர். அவர்களோடு இணைந்து வலுவற்றவர்களாகிய மானிடரும் உம்மை பாடி புகழ்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர, இசைக்கின்றனரே ஒரு சேர. நிலையாமல்
மாட்சியில் வாழ்கின்ற ஆண்டவர் என்றும் தூயவரே, வல்லவர் இறைவன் தூயவரே, வானோடு பூமி நிறைந்ததுவே. வான்புகழ் மன்னர் மாட்சிகளால் உன்னத வீதியில் ஓசன்னா, தாவீது மைந்தருக்கு ஓசன்னா, ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும், மேன்மை தங்கிய மன்னரவர், உன்னத வீதியில் ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உம்மை ஆராதித்து நீரளித்த அனைத்து கொடைகளுக்குமாக உம்மை ஏற்று அறிக்கையிட்டு போற்றுகின்றோம். உமது மேன்மை மிக்க அஞ்சுதற்குரிய திருப்பெயரின் முன்னிலையில் நாங்கள் உம்மை கும்பிட்டு ஆராதிக்கின்றோம். மானிடரான எங்களுக்காகவும் எங்களது மீட்புக்காகவும் ஒரே மகனும் வாக்குமான இறைவன் உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் உருவேற்றார். அவர் விண்ணகத்தில் நின்று இறங்கி தூய ஆவியாரின் ஆற்றலால் கன்னியிடமிருந்து மனித உடல் பூண்டு இறப்புடைய உடலையும் இறப்பில்லா ஆத்மாவையும் ஏற்றார். உலகம் படைக்கப்படும் முன்னர் உமது அளப்பெரிய ஞானத்தால் முன் தயாரிக்கப்பட்ட மாட்சிமிக்க வியப்புக்குரிய மீட்பு திட்டம் முழுவதும் காலத்தின் நிறைவில் அவர் தம் கைகள் வழியாக நிறைவேற்றினார், முழுமையாக்கினார். இறைத்தன்மையின் முழுமை அவரில் குடிகொள்கிறது. அவர் திருச்சபையின் தலையும் இறந்தோரில் நின்றுள்ள முதற்கனியும் ஆவார். அனைத்தின் முழுமையும் அனைத்தையும் முழுமையாக்குபவரும் அவரே. என்றும் வாழும் தூய ஆவியார் மூலம் அவர் தம்மையை முழுமையாக மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்து தம் உடலை கையளித்து ஒரே ஒரு முறை ஒப்புக் கொடுத்த பலி வழியாக நம்மை தூய்மைப்படுத்தினார். சிலுவையில் சிந்திய இரத்தம் வழியாக விண்ணையும் மண்ணையும் ஒப்புரவாக்கினார். அவர் எங்களுடைய பாவங்களை முன்னிட்டு கையளிக்கப்பட்டு எங்களை ஏற்புடையோராக்கும் பொருட்டு உயிர்த்தெழுந்தார். ஈசோ கையளிக்கப்பட்ட அவ்விரவில் தமது திருத்தூதர்களுடன் சேர்ந்து மாட்சிமிக்கதும் தூயதும் இறைத்தன்மையுமான மறைப்பொருளை நிறைவேற்றினார். தமது திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பிட்ட சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது உலகு வாழும் பொருட்டு பாவ மன்னிப்புக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என்றும் நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு பணித்ததை ஏற்று உம்மடியார் முன்னிலையில் கூடியிருக்கின்றோம். மானிடத்தின் மீட்பை தந்த உன்னதமான அஞ்சுதற்குரிய தூய இறைத்தன்மை பெற்ற இம்மறைப்பொருளை எளியோரும் வலுவற்றோரும் சிறியோருமான நாங்கள் உமது அருளால் நிறைவேற்றுகின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மெதுக்குள் ஜெபியுங்கள், சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் பாவத்தால் தகுதி இழந்த எங்களை உமது இரக்கம் பெருக்கால் உம்மை அணுகி வர செய்தீர். உமது தூய ஆவியாரின் அருளாய் எங்களை புதுப்பித்து தூயவர்களாக்கினீர். எங்களது
உமது முன்னிலையில் நிறைவேற்றிட எங்களுக்கு தகுதி அளித்தீர். உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு மெசியா வழியாக நாங்கள் யாவரும் பெற்றுக்கொண்ட மேன்மை தங்கிய மீட்பை நன்றியுடன் ஏற்று அறிக்கையிடுகின்றோம். உலகின் பாவம் போக்கும் நிறைவினின் ஆட்டுக்குட்டியின் மறைப்பொருளான வாழ்வளிப்பதும் தூயதும் ஏற்புடையதுமான இப்பலியை உடைந்த உள்ளமும் எளிய ஆன்மாவும் உடையவர்களாய் உமது உன்னதம் ஒவ்வொரு இறைமையின் முன்னிலையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். பாவ மன்னிப்புக்காக ஒப்புக் கொடுக்கப்படும் மாசற்றதும் தூயதுமான இப்பலியில் நீர் பூரிப்படைவீராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் இறைவா, தூய கத்தோலிக்க திருச்சபையில் உமது அமைதியும் சமாதானமும் எப்போதும் நிலவு செய்வீராக. கலகம், பிரிவினை, துன்புறுத்தல்கள், பிளவுகள் ஆகியவற்றை திருச்சபையிலிருந்து அகற்றுவீராக. மாசற்ற உள்ளமும் ஒரே மனமும் முழு அன்பும் கொண்டவர்களாய் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையில் வாழ்ந்திட அருள் புரிவீராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். உண்மை மிகு ஊழியம் புரியும் உலகளாவிய திருச்சபையின் தந்தையும் தலைவருமான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் பரிபாலகர் மார் செபாஸ்டின் நாயர், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜோர்ஜ் ராஜேந்திரனாயர், அனைத்து ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகியோர் திருமுன்னிலையில் மாசின்றியும் இறை அச்சத்துடனும் தூய்மையுடனும் பணிவிடை புரியவும் உம்மை மகிழ்விக்கவும் எங்கள் ஆண்டவர் இயேசு மெசியா வெளிப்படும் போது மிக உன்னதமான பெரும் பேற்றுக்கு தகுதி பெறுவார்களாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இறைவா, இங்கும் மற்றெங்கும் வாழும் தூய கத்தோலிக்க திருச்சபையின் மாந்தர் அனைவரும் உயிரின் மீட்புக்காக உண்மையான நம்பிக்கையுடனும் நற்செயல்களுடனும் திருமுன்னிலையில் செலுத்தப்படும் வழிபாட்டில் வளர்ந்து சிறப்புற அருள் புரிவீராக. பாவியான தகுதியற்ற இவ்வடியான இப்பலியில் சிறப்பாக நினைவு கூறப்படும் எல்லாரும் திருமுன்னிலையில் அருளும் கனிவும் கண்டடைய தகுதி பெற செய்வீராக. உம்மருளால் மண்ணுலகின் கனிகளையும் பருவநிலைகளையும் வருடாந்தர விளைச்சலையும் ஆசியால் நிரப்புவீராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையுடன் இவ்வுலகை பிறந்த இறந்தோர் நிலை வாழ்வில் புகுந்திட வேண்டுகின்றோம். நீர் ஒருவரே உண்மை தந்தை என்று எல்லா மனிதரும் அறிந்திடவும் உண்மையான ஞானத்தை பெற்றவர்களாய் எல்லோரும் மீட்படையவும் நீர் விரும்புகின்றீர். தொடக்க முதல் நீர் ஆண்டவர் என்றும் படைக்கப்படாதவரும் அனைத்தையும் படைத்த தந்தையும் மகனும் தூய ஆவியாருமான கடவுள் என்றும் அவர்கள் அறிவார்களாக. மனித இனத்தின் மீட்புக்காக இறைமகனும் இறைவனின் வாக்குமான இயேசு மெசியா முழு மனித உரு ஏற்று இறை ஆற்றலாலும் தூய ஆவியாரின் துணையாலும் அனைத்தையும் நிறைவேற்றியதோடு ஏற்புடையதாக்கவும் செய்தார் என்பதையும், அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையேயான நடுநிலையாளரும் நிலை வாழ்வை அளிப்பவரும் ஆவார் என்பதையும் எல்லா மனிதரும் அறிவார்களாக. ஆண்டவரே, போற்றுதற்குரிய இறைவா, எங்கள் உதடுகளின் கனிகளாக உதிர்ந்திடும் இப்புகழ்ச்சி பலியை கனிவுடன் ஏற்று எங்கள் மேல் உவகை கொள்வீராக. நீங்கள் பக்தி இணக்கத்துடன் மௌனமாக வேண்டுங்கள். சமாதானம் நம்முடனே. தூய ஆவியாரின் அருள் எங்கள் மீதும் இம்மறைப்பொருள் மீதும் இறங்கி வருவதாக. இந்த அப்பத்திலும் இந்த இரசத்திலும் அவர் வந்து தங்கி இவற்றை தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் ஆசியால் நிரப்பி தூயதாக்கி முத்திரையிடுவாராக. ஆண்டவரே, உமது திருப்பேரின் ஆற்றலால் இந்த அப்பமும் இந்த இரசமும் மெசியாவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுவனவாக. உண்மை நம்பிக்கையுடன் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகுவோருக்கு இவை கடவுளின் பொறுத்தலுக்கும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் உயிர்த்தெழுதலின் மீதான எதிர்நோக்குக்கும் ஆன்ம உடலின் மீட்புக்கும் நிலை மாட்சிக்கும் காரணமாக அமைவதாக. திருச்சடங்குகளுக்கு ஏற்ப வாழ்ந்து உமக்கு உவகை அளித்த எல்லாருடனும் சேர்ந்து
விண்ணுலகில் நிலை இன்பம் நுகர்ந்திட ஆண்டவர் இயேசு மெசியாவின் அருளால் நாங்கள் அனைவரும் தகுதி பெறுவோமாக. தூயவராயிடும் உமது நாமத்து ஆதரால் நாங்கள் அர்ப்பிக்கும் தோத்திரம் துதி கீர்த்தனைகளும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோம். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே, ஆசி அளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் வாழ்வளிப்பதும் நிறைத்தன் மீதுமான இம்மறைப்பொருள்களிடம் உமது இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவை உமது திருப்பெயருக்கு புகழும் ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. மீட்பரமசியாகம் சீடர் கறிவித்த மறைபொருள் இது அன்றோ, விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நான், அன்புடன் என்னை உண்டிடுவோம் இந்த நிலென்றும் வாழ்ந்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனை. நம் ஆண்டவராகிய இயேசு மெசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடு இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். நம் மீட்பரின் விலைமதிக்க இயலா திருவுடல் திருரத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மன துயர்த்தரும் அடைக்கல மனநிலையுடன் குற்றம் குறைகளிலிருந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, உமடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்து கலயங்களிலிருந்து விலகி நம் மனசை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே, உமடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, உமடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். தூய்மை மிகு நற்கரண் கொண்டு தூயாவியரால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, உமடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமுடன் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் தூய மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, உமடியார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இவை எங்களுடலின் விருப்புக்கும் ஆன்மை மீட்புக்கும் காரணமாவதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக, என்றென்றும் ஆமென். செபிப்போமாக. சமாதானம் நம்முடனே.
ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் உமது திருவன் தூய்மையுடனும் மாசற்ற இதயத்தோடனும் ஒழுக எங்களை தகுதியுடையோராக்கியருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து வார வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவினின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் இறைவா, நல்லவரான முழு முதல்வரே, இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவின் இன்னும் அதன் படைகளில் இருந்தும் எங்களை மீட்டருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரவும் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உம்முடனும் உமது ஆன்மாவுடனும் தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூயாவியார் ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை நீங்கள் போற்றுங்கள். உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்தை இறை மகனே, உமது ஆட்சியில் எங்களுக்கு வாழ்வை அளிப்பீராக. எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். மக்களினங்களே, தமது அருளால் உங்கள் பாவங்களை மன்னித்த பேரிரக்கத்தை எண்ணி நன்றி நவிழுங்கள். விண்ணக தூதர்களால் போற்றப்படும் மறைபொருட்களில் பங்கேற்பீர். உருகி உருகி தீர்ந்திடாம் என்று மெழுகு திரி போல் ഞാൻ എൻ്റെ ഉള്ളിൽ നീ വരാനാ കാത്തിരിപ്പൂ ഞാൻ. ഉരുകി ഉരുകി തീർന്നിടാം ഒരു മെഴുകു തിരി പോൽ ഞാൻ എൻ്റെ ഉള്ളിൽ നീ വരാനാ കാത്തിരിപ്പൂ ഞാൻ. ആത്മനാഥാ എൻ്റെ മനസ്സത്തിൻ വാതിൽ തുറന്നിടുന്നു. സ്നേഹനാഥാ ഹൃത്തിൻ സക്കാരിയിൽ നീ വന്ന് വാഴണമേ. ഓസ്തിയായി എന്തു നീ ഉള്ളിൽ അണയും നേരം നന്ദിയായി നൽകിടേണം ദൈവമേ. നിന്നിലും നലിഞ്ഞിടുവാൻ, നിന്നിലും നായി തീരുവാൻ കൊതിയെനിക്കുണ്ട്. ആത്മനാഥനേ, ഉരുകി ഉരുകി തീർന്നിടാം ഒരു മെഴുകു തിരി പോൽ ഞാൻ എൻ്റെ ഉള്ളിൽ നീ വരാനാ
ഇടരുമെൻ വഴികളിൽ കാവലായി നിൽക്കണേ. അഭയമേകി എന്നെ നീ അരുമയായി കാക്കണേ. സ്നേഹമായണമേ ഉള്ളിൽ നീ നിറയണമേ ഇടയ സ്നേഹമേ കനിവിൻ ദൈവമേ ഉരുകി ഉരുകി തീർന്നിടാം ഒരു മെഴുകുതിരി പോൽ ഞാൻ. എന്റെ ഉള്ളിൽ നീ വരാനാ കാത്തിരിപ്പു ഞാൻ. ആത്മനാഥാ എന്നിൽ മനഃശുദ്ധി വാതിൽ തുറന്നിടുന്നു. സ്നേഹനാദാരത്തിൻ സക്രാരിയിൽ നീ വന്നു വാഴിണമേ. അകതാരിൽ നീ അലിവോട് നീ എഴുന്നള്ളി വന്നിടലേ. തിരുമാംസമും തിരുരക്തമും ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം. കൈകൂപ്പി ഞാൻ നിൽക്കും നീതാ എന്നാത്മം നാനേകും നീതാ. എന്റെ ജീവൻ ജീവനാഥാ അകതാരിൽ നീ അറിവോട് നീ എഴുന്നള്ളി വന്നിടലേ. തിരുമാംസമും തിരുരക്തമും ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം. എൻ ഘോര പാവങ്ങൾ പോക്കിടുവാൻ തിരുജീവൻ ബലിയായി നൽകിയവൻ. എൻ ഘോര പാവങ്ങൾ പോക്കിടുവാൻ തിരുജീവൻ ബലിയായി നൽകിയവൻ. അവൻ പരിപാലകൻ, അവൻ കരുണാമയൻ, അവൻ മനതാരിൽ നിറയുന്നവൻ. അവൻ മനതാരിൽ നിറയുന്നവൻ. അകതാരിൽ നീ അലിവോട് നീ എഴുന്നള്ളി വന്നിടലേ. തിരുമാംസമും തിരുരക്തമും ഉൾക്കൊള്ളുമീ നിമിഷം. സ്വർഗീയ സാന്നിധ്യമിന്നിവിടെ നിൻ തിരുഭോജനം
உள்கொள்ளும்போ சொர்க்கிய சாநித்தியம் என்னிவிடே நின் திருபோஜனம் உட்கொள்ளும்போ என்னும் ஸ்துதியேகிடாம் என்றே பிரியநாதனாய் என்னை கரதாரில் தாங்குன்னவன் என்னை கரதாரில் தாங்குന്നവൻ தூயாவியார நறுவத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்கவல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைபொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுது புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. சொல்லற்கரை கொடைக்காக ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, உமது மாட்சிமிக்க திருப்பெயருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவது இந்நேரவும் தகுதியும் எக்காலமும் நீதியுமாகும். உமது வாழ்வளிக்க வல்லதும் இறைத்தன் மீதுமான வார்த்தைகளின் இனிமையை சுவைக்கவும் வானதூதருடன் உமது திருப்பெயரை புகழவும் உமது கொடையான மறைபொருள்களில் பங்கு கொள்ளவும் மிகு உன்னத இறைவனாகி உமக்கு புகழும் நன்றியும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களை நீரிறக்கத்துடன் தகுதியுடையோராக்கினீர். தந்தை மகன் தூயாவியராகி இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அனைத்தையும் புனிதப்படுத்தும் நமது விலை மதிக்கேலா உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பரும் வாழ்வழிப்போருமான மெசியா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை சொல் செயல்களால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவ்விடையாளம் உமது இரக்க பெருக்கால் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோரின் உயிர்த்தெழுதலின் மேலான எதிர்நோக்குக்கும் உமது திருமன் உமக்கு உகந்தவாறு வாழ்ந்து அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவர் மெசியா வழியாக தூய ஆவிய நற்கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் தங்கு பொழிந்துள்ளார். விண்ணக வாழ்வின் மாட்சிக்காய் இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேறு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். என்னுடலுண்டன் இரத்தத்தை பானம் செய்வோம் யாவருமே என்னிலென்றும் வாழ்வாரே. நானும் அவரில் வாழ்வேனே. நீதி தீர்ப்பு தவிர்த்தொரு நாள் இறுதியில் அவரை உயிர்த்தீர்த்தேன். முடிவில் வாழ்வு வழங்கிடுவே மெசியா கூறிய வார்த்தை வை. கூறியபடி பலிகளிலே பங்கடைவோர்கள் அனைவருக்கும் நிறைவாய் அருள்மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன்
உலக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டும் அவை யாவும் கனிவோடு நல்குகவே இறைவன் நிறைவாய் என்றென்றும். இறைவன் தூய்மை துலங்கும் மறை பொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள்மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாக மீட்கப்பட்டவராயிடுவே முத்திரை பெற்றோராயிடுவே இன்றும் என்றும் என்றென்றும்.